வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/7/2025 இன்றைக்கி வந்து புதன்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை ஃபஸ்ட்டு வந்து மேசம் தான் பார்க்க போகிறோம். மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியா நிறம் பச்சை, ஆதரவான நாளாகும். அதே மாதிரி வேறுபாடுகள் களையும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவான மனநிலை உண்டான நாளாகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் மனநிலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு பிக்சர்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடையாது, இதனால் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் தெளிவான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு. இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது குழப்பங்கள் இருந்திருக்கு, ஏதாவது டவுட் இருந்திருக்கு, இது மாதிரி என்னடா வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மாறி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆதரவான நாளாகும். நீங்கள் கேட்ட உதவிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லாயிருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்று கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. என்ன செய்கிற எது செய்கிறங்கிறது கவனமாக இருக்குது. அது கொஞ்சம் முக்கியமானப்படுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் பச்சை, ஆதரவான நாளாகவும் வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் இருக்குது. தெளிவான நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 9/7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து இடபம்னா ரிஷபராசி. ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா இடத்துல உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் குறையும் நாளாகும், திருப்திகரமான நாளாகும், புத்துணர்ச்சியான ஒரு நாளாகவும் இருக்குது. மந்த நிலை விலகும் நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு புத்துணர்ச்சியிலான ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே மாதிரி திருப்திகரமான நாளாகும், மந்த நிலை விலகும் நாளாகவும், உற்சாகமான நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்போடு உங்களுடைய வேலைகளை நீங்கள் இன்றைய நாளில் செய்யும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு நம்ம இருக்குது, ராசியா நிறம் உங்களுக்கு மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து 6+5 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். ஒரு நல்ல நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? முடிவுகள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி மாற்றங்கள் உண்டான நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேம்பட்ட ஒரு நாளாகும். அதாவது இது நாள் வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுடைய தொழில் ரீதியான உங்களுக்கு வளர்ச்சியில் அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்றனால உங்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் ஒரு மாற்றமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நினைத்ததை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்களா, அது கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு நடந்தேறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 8+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் சந்தனம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனித்திறமை வெளிப்படும் நாளாகவும், புரிதல் மேம்படும் நாளாகவும், புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஒத்துழைப்புகள், அதாவது நீங்கள் கேட்ட இடத்துல ஒத்துழைப்புகள், கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்களை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இன்றைய நாளைக்கு உங்களுக்கு அதிகமாக வந்து வாக்குவாதம் செஞ்சு அது ஒரு பிரச்சனையை கொண்டு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமாக. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சந்தனம். சரிங்களா? அதே மாதிரி 7+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க, யார்ட்டையும் அதிகமாக வாய் கொடுக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து வந்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி வந்து அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகும், செலவுகள் அதிகரிக்க நாளாகும். அதே மாதிரி செலவுகளில் கவனம் செலுத்தக்கூடிய நாளாகும், சோர்வு கொஞ்சம் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னை நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகளில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிற கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா செலவு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? அனுசரித்து செல்லுங்கள். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. நீங்கள் உங்கள் அவசரப்பட்டு அந்த விஷயத்தை செய்யாதீங்க. சரிங்களா? அது உங்களுடைய ராசியே அப்படி தான், சில ராசி உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அது நல்லா உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசியா நிறம் வெளிர் நீளம். சரிங்களா? அதே மாதிரி 5+3 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வெளிர் நீளம் சிவப்பு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் சிவப்பு. புரிதல் உண்டான நாளாகவும், அதிகாரம் அதிகரிக்கும் நாளாகவும், ஆதாயம் உண்டான நாளாகவும், அதே மாதிரி சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். கொஞ்சம் என்ஜாயபுல்லான ஒரு நல்ல நாளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே இருக்கும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எனக்கு உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும், புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது.
எதுலேயுமே ஒரு ஆதாயத்தோடு நீங்கள் செயல்படுறதுக்கும் இன்றைய நாள் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நல்லாவே இருக்கும். சுறுசுறுப்பான நாளாக ஒரு முயற்சிகளில் கைகூடக்கூடிய நாளாகவும் இருக்குது கன்னிக்கு. அதே மாதிரி 6+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு. ராசியான நிறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செந்நிறம். சரிங்களா? ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், தெளிவு பிறக்கும் நாளாகவும், தீர்ப்புகள் கிடைக்கும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது கட்டாயமாக இன்றைய நாளில் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்றைய நாள் அதாவது முழுசாக முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் தொடும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாள் முழுமையாக இதாக நம்ம எது எடுத்தாலும் இழுத்துக்கிட்டே போகுது, நம்ம எது தொட்டாலும் இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது இன்றைய நாளில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் அது இழுபடாமல் உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் செந்நிறம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4+9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து விருச்சகம். விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியா நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும், சஞ்சலங்கள் நீங்கும் நாளாகவும், மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது. புதிய சந்திப்புகள் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய நபர்களுடைய சந்திப்பும், புதிய நபர்களுடைய வரவேற்பு நீங்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியா நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? முடிவுகள் நல்லபடியாக இருக்கும். சஞ்சலங்கள்லாம் நீங்கிருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சஞ்சலம் மனசில் ஏதாவது சங்கடங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு சுகுச்சமான ஒரு நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. விருச்சகத்துக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு தெற்கு. ராசியா நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி 6-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 6-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு திசைங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு திசையாகவும் இருக்கும். சரிங்களா? சஞ்சலங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கொஞ்சம் சங்கடமெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமான் மெயினாக விருச்சக ராசியில் இருக்கவங்க மெயினாக முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம், இஷ்ட தெய்வங்கள் எது இருக்கோ, குலதெய்வம் இருக்கோ அதை நீங்கள் வழிபடலாம். அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கையெழுத்திடுறேன், புதிய முயற்சிகள் கையெழுக்கிறேன்னா அதில் ஏதாவது கவனமாக இருக்குங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சொதப்பறக்கும் ஒரு ஏமாற்றத்துக்கும் ஆளாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுமையான விஷயங்களில் நீங்கள் முன்னெடுக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. உங்களுடைய கீழே ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக செய்யுங்க. அது நாளைக்கு உங்கள் மேலே வந்து பழி விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 8+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். தனுசுக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். பச்சை வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த நிறமாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க, சிந்தித்து செயல்படுங்க. எதையுமே எடுத்தமாக செஞ்சோமான்னு செய்யாமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகும், ஆதாயம் ஏற்படும் நாளாகும், அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும், வாய்ப்புகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது. சிறப்பான முடிவுகளை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட இஷ்டதெய்வ குலதெய்வங்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமாகப்படுது. சரிங்களா? அதே மாதிரி 5+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு. ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு. சரிங்களா? அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகும், ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும். அதே மாதிரி சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு, சாதகமான ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமான சில நகர்வுகளும் இன்றைய நாளில் இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க. சரிங்க? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை நம்ம இருக்குது. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு. சரிங்களா? அறிமுகங்கள் சூப்பராக கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 9+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி தாமதங்கள் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விவேகத்தோடு செயல்படுறது, அதாவது ஒருத்தவங்களுடைய என்ன நடக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது நமக்கு அஷ்டம சனி காலமாக இருக்கிறதுனால ஜென்ம சனி காலமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் நமக்கு வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி முழுக்க வந்து ஐயப்பன் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள்
கண்டினியூவாக தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரொம்ப கடுமையான தெய்வங்களுடைய வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். கடுமையான தெய்வம்னா என்னங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற கடவுள்லாம் நிறையா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான கடவுள்களை நீங்கள் வழிபடுறது இந்த ஜென்ம சனி காலங்களில் வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அது மாதிரியான தெய்வங்களை வழிபடுங்க. அது ரொம்ப சுத்தமாக பயபக்தியோடு இருக்கிறது, மன சங்கடப்படாமல் பக்தியோடு நம்ம செயல்படக்கூடிய ஒவ்வொரு சில சாமிகளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த டைமில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டுங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதையை வழிவகுத்து கொடுக்குமே தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஒருத்தவங்க கொடுக்குற தெய்வம் கூட உங்களுக்கு குலதெய்வத்தை கேட்டுட்டு தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு நிகழாது. அதை நம்மளால் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நிறைய பேர் குலதெய்வத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்கன்னா காரணம் என்னென்னா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. காரணம் என்ன, குலதெய்வம் அவ்வளோ கொடுத்துருக்கோம். அதனால தான் சொல்கிறோம். சரிங்களா?